Daily. Taste the Daily. திமுக காரங்க நடத்துறது பூராமே அது ஸ்டாலின் குடும்பத்தார் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம், ஜோசப் விஜய் நடத்துகிற ஸ்கூலாக இருக்கலாம். இவங்க எல்லாமே 3 மொழி தான், பணம் கொடுத்து தான் படிக்கணுங்கிற நிலைமை இருக்குது. அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இன்னொரு மொழி கற்கக்கூடிய வாய்ப்பை, படிக்கிறதுக்கு வாய்ப்பு மறுக்கிறாங்க. அவங்க வியாபாரம் கெட்டு போயிடும் தான். நவோதய ஸ்கூல் வந்தால் திமுகவுடைய கல்வி வியாபாரம் கெட்டு போயிடும். இவங்க கல்வி வியாபாரமாக பண்ணுறாங்க. சார், மும்மொழி கொள்கையினால் நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திரத்தில் எல்லாத்துலேயும் மும்மொழி கல்வி தான். அதில் அந்த மாநிலங்கள்லாம் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இவங்க தான் வேணும்னே உள்நோக்கத்தோடு இந்த மாநிலம் தமிழன் எதையும் படிக்கக்கூடாது. தமிழன் படிச்சுட்டா கொடி தூக்க வரமாட்டான், உடன்பிறப்பே. தமிழனை ஏமாற்றிட்டு சினிமா போட்டு காட்டி சாராயம் விற்று இப்படியே ஏமாற்றிட்டு இருக்கலான்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விக் கொள்கை. கம்யூனிஸ்ட்காரன் கேரளாவில் ஏற்றுக்கிறேன், இங்கேயே வேண்டாங்கிறேன். அதனால் இது ஒரு பெரிய சீட்டிங். இன்றைக்கி இது எந்த அளவுக்கு இதை ஒரு ஆரோக்கியமான விவாதமாக பண்ணலாம். இது என்ன, நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது. அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடிம்பேன், நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன்னு உதயநிதி சவால் விடுறாரு. உன் மொழி போராட்டத்தை 1965 திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார்? காலி பயலுக இவனுங்கெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னார் ஈவேரா. தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்பட்டதுன்னு நிரூபித்தா நான் எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை. அப்படி இருக்கையில் 65 நடந்த போராட்டம், வன்முறை போராட்டம், அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், துப்பாக்கியில் இந்த காலி பயல்களை சுட்டு தள்ள வேண்டும்னார். யார் சொன்னது? அர்ஜுன் சம்பத் சொல்லலை, ஈவேரா சொன்னது. மறுக்க முடியுமா? உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா? தெரியுமா அவருக்கு? அதனால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியது தான். ஈவேரா பாணியில் நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு சும்மா வாய் சவடால் அரசியலுடைய தரத்தையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி. உதயநிதி எடப்பாடி என்னென்னு கேவலப்படுத்தினார்னா, காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி. பேசினாரா இல்லையா உதயநிதி? கெட் அவுட் மோடிம்பியா நீ? இன்றைக்கி கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத மாறி இன்றைக்கி இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சுருக்கிற, புரியுதா? ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி. உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி. அவரை நீ கெட் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார். கெட் அவுட் ஸ்டாலின். இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங் எது? கெட் அவுட் ஸ்டாலின். அதனால் இந்த விஷயத்துலையெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாணவர்களை இவங்களை சும்மா மக்களை ஏமாற்றக்கூடாது. உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனத்தை தெரிவித்துக்கணும். சார், இது இப்போ அரசியல் நாகரிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். அவர் இது அரசியல் நாகரிகம் இல்லை. அவர் வாடா போடான்னு எப்போ சொன்னார்? அவர் இது இப்போ நீங்கள் தான் என்னங்கிறீங்கன்னா, அங்கே போய் உதயநிதி கிட்ட அப்படி கேட்குறது, அவர் முன்னாடி பேசுகிறதையும் பின்னாடி பேசுகிறதையும் விட்டு போட்டு போடுறது. அதே மாதிரி இங்கே அண்ணாமலை கிட்ட கேட்குறது. இது ஆரோக்கியமானது அல்ல, புரியுதுங்களா? நீ பாரு, நீ நுழைஞ்சு பாரு. என்ன அரசியல் நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துகிறீங்களா? அதனால் இதெல்லாம் தப்பு. நீங்கள் மெயின் சப்ஜெக்ட் என்னப்பா? மெயின் சப்ஜெக்ட் என்ன? மும்மொழி கல்வி திட்டம் வேணுமா வேண்டாமா? இந்தி திணிப்பு இருக்குதா இல்லையா? இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ தேசிய கல்விக் கொள்கை எங்காவது இந்தி திணிப்பு இருக்குதுன்னு உதயநிதி நிரூபிக்கட்டும். 1 லட்ச ரூபா உதயநிதிக்கு. இது ஆரோக்கியம், படிச்சுட்டு சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம் ஆங்கில திணிப்பு இருக்குது. இருமொழி கல்விக் கொள்கை என்கிற பேரில் தமிழகத்தில் தொடர்ந்து மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுது. 3 வயசு குழந்தைக்கு போய் எதுக்கு மம்மி டாடி சொல்லி கொடுக்குற நீ? கர்நாடகாவில் சொல்லி கொடுக்குறானா? கர்நாடகாவில் கிண்டர் கார்டனில் கான்வென்ட் கல்வியில் ஆங்கிலத்தை திணிக்க முடியாது, கன்னடம் தான். அது மாதிரி இங்கே கொண்டு வரலாமில்ல? ஏன் இங்கே கொண்டு வர மாட்டேங்கிற? இது மாதிரி ஆரோக்கியமாக பேசுங்க, புரியுதுங்களா? உதயநிதி இந்த அரசியலை தரம் தாழ்ந்து கொண்டு போயிட்டார். அவருக்கு அவர் பாணியில் பதில் கொடுக்கணும்னு அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலை ஒரு நாகரிக அரசியலுக்கு வித்துடுகிறார். ஆனால் உதயநிதி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாரு. அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக இன்றைக்கி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது இன்றைக்கி நேஷ்னல் லெவலில், வேர்ல்டு லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கு. இந்த கேவலம் தேவையா? நான் கேட்குறேன். நன்றி. அதிமுக தான் எதிர்கட்சியோடைய வேலையை அண்ணாமலை செய்கிறாரா? ஏன்னா இப்போ எடப்பாடி யார் சொன்ன அதிமுக எதிர்கட்சின்னு? அதிமுகவும் எதிர்கட்சி தான், பிஜேபியும் எதிர்கட்சி தான். என்னங்க, நாம் தமிழரும் எதிர்கட்சி தான். ஏன் எல்லோரும் சேர்ந்து திமுக எதிர்த்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை? எல்லோரும் சேர்ந்து திமுக எதிர்த்தா என்ன பிரச்சனை? தனித்தனியாக எதிர்க்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் தேர்தல் வரும்போது எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு தான் தமிழன்கிட்ட வேண்டுதல், எப்படியா திமுக கிட்டேருந்து காப்பாற்றுங்க. அப்போ விஜய் வந்துடுறாரா சார் உங்கள் கூட? சார் யார் விஜய் நாங்கள்
அவங்க வருவாங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் வாங்க. இந்த திமுகவினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பற்ற போதைப்பொருள் மிக மோசமாக இருக்குது இந்த ஆட்சி. மக்கள் எப்படா இந்த ஆட்சியிலேருந்து விடுபடுவோன்னு இருக்கிறாங்க. நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லோரும் ஒன்று சேருங்க. இதான் எங்கள் வேண்டும். சார், இப்போ போஸ்ட் ஓட்டுறது, அண்ணா சாலைக்கு வர சொல்கிற வார்த்தை கலாச்சாரத்திற்கு சார், அந்த கலாச்சாரம் நாங்கள் விரும்பவில்லை. அந்த கலாச்சாரத்தை நாங்கள் விரும்பவில்லை. அந்த கலாச்சாரத்திற்கு திமுக குறிப்பாக உதயநிதி வித்திடுகிறார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சீமானே எதிர்க்கிறாரா சார்? யாரை? இந்த மும்மொழி கொள்கை வேணாம். சீமான் எதிர்ப்பாருங்க. அவர் மும்மொழி கொள்கை வேண்டாம் பாரு. அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு என்ன பார்த்துக்கலாம். சீமானையும் நாங்கள் சேர்த்திக்குவோம். நன்றி. அல்ல, யார் வந்தாலும் சேர்த்திக்க வேண்டியதுதான். திமுக வீட்டுக்கு அனுப்பு. கெட் அவுட் ஸ்டாலின். அதுக்கு யார் வந்தாலும் சேர்த்திக்கும். சார், விஜய் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாரு அவரோட கூட்டணிக்கு. யார் சரிப்படாது? சீமான் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் சீமான்கிட்ட போய் கேளுங்க. விஜய் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாருன்னு. அவர் கொஞ்சம் வேகமாக பேசுவார். அப்படியே போய் அவர் விஜய் நேரடியாக பேசுறதில்ல. அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள் இப்போ நிறைய வந்திருக்கிறாங்க இல்லையா? அவங்ககிட்டலாம் கேளுங்க. அந்த வார்த்தை போர் அங்கே வச்சுக்கோங்க. இல்லை சார், இப்போ இந்தி கூட்டணியில் ஒற்றுமை இல்லாதனால தான் அவங்க தோத்துட்டே இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் தோத்துட்டே இருக்காங்களா இந்தி கூட்டணி? திமுகவை ஏங்க இப்போ குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க தெரியுமா? இந்தி கூட்டணி 200 இடத்துல ஜெயிச்சிருச்சுங்கிறான் உள்ளாட்சி தேர்தலில். நீங்கள் இந்தி கூட்டணி தோத்துருச்சுங்கிறீங்க. ஏன் சார் அப்படி மக்கள் ஒரு மைண்ட் செட்லேயே வச்சிருக்கிறீங்க? இல்லை, இந்தி கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டில். திமுக தலைமை தாங்குது இல்லையா? விடுதலை சிறுத்தை இந்தி கூட்டணியில் இருக்குது இல்லைங்களா? அதான் வலிமையான கூட்டணி இந்தி கூட்டணி. உங்கள் ஊர் வெங்கடேசன் இந்தி கூட்டணி இருக்கிறாரு. இல்லை, வலிமையான கூட்டணி. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டிலையும் இந்தி கூட்டணி முறியடிக்கப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.